குணலட்சணம் என்ன? இவர் தேவனை எப்படி துதிப்பார்கள்? இவர்களுடைய மேன்மை என்ன? ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கும்போது, முதலாவது இந்த செம்மையானவர்களாக மாறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மத்தேயு 19:27, மேத்யூ 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்போது, அப்போ இந்த செம்மையானவர்களுடைய தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கணும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எதை இங்கே பதிவு பண்ணுறாருன்னா, எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது, இதுக்கு ஒரு சில உதாரணமான ஒரு சிலர் நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் ஆதியாகமம் 2:12-1 தேவன் அழைத்த போது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வந்தார். இது அவருடைய குணலட்சணம். அப்போ ஆபிரகாமை பற்றி பார்க்கும்போது, தேவன் அழைக்கும்போது எந்த ஒரு மறுபேச்சு பேசாமல், கேள்வியும் கேட்காம, எங்கே போவேன், எப்படி போவேன், என்ன செய்ய போகிறேன், எதுவுமே தெரியாது, நான் எங்கே போகுதுன்றது ஒரு கேள்வி கேட்கல. தேவன் வான்னு சொன்னார், வந்துட்டார். வந்துட்டாருன்னா என்ன, எப்படி வந்துட்டாருனாக்கா, இங்கே எல்லாத்தையும் விட்டு வந்தார். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கணும். ஆகையால தான் பேர் கேட்குறேன், எல்லாத்தையும் விட்டு நாங்கள் வந்துட்டோமே. அப்போ அவங்களுடைய அழைப்பும் அப்படி தான், வாங்கினாங்க, வந்துட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே. அப்போது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேள்வி வரும். அடுத்து பார்த்தோம்னாக்கா ரூத் 2:11 பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் விட்டு அவங்க மாமி கூட வந்துட்டாங்க சொல்லி நான் பார்க்குறோம். இப்படியாக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள் லிஸ்ட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் வராங்க. மோசே எடுக்கலாம், அரண்மனை வாழ்க்கையை விட்டு வந்தார். அவர் நினச்சிருந்தாக்கா அந்த அரண்மனையை இருந்து சுகபோகமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோட துன்பப்படுறதே நான் மேன்மை என்று கருதி அவர் வந்தார். டேனியல் பார்க்குறோம், என்ன விட்டார், அவருக்கு நல்ல சாப்பாடு வசதியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணுவோம், அந்த நான்வெஜ் சாப்பிட்றது அதெல்லாம் விட்டுட்டு தேவனுக்காக தேவனுடைய காரியம் செய்யறதுக்காக விட்டு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய தீர்க்க தரிசிங்க எல்லாமே பார்த்தாலுமே அப்படி தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, சரி எல்லாமே விட்டு வந்ததுனால இவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம்பிள் ஆபிரகாம் பார்க்குறோம். என்ன ஆகிட்டார், அவர் விசுவாசத்தின் தகப்பன் ஆகிட்டார். அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அவங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோ பெரிய மகிமை. ரூத் பார்க்குறோம், அவங்களும் என்ன ஆகிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துக்கு பாட்டி ஆயிடுறாங்க. அந்த ஸ்தானத்தில் அவங்க வரது நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ மகிமை இல்லையா? அப்போ எதை ஒன்று விட்டாலும் தேவன் வந்து அப்படியே விட்டுறாம அதை விட பல மடங்கு சேர்த்து கொடுக்குறவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது பாட முடியுமோ நம்ம பார்க்கலாம். அதனால இப்படி வரும்போது இப்போ ரூத் அடைந்த பாக்கி என்னன்னாக்கா, மத்தேயு 1:5 வாசிக்க வேண்டாம். அங்கே ரூத் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வராங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே இன்னொரு குமாரத்தி சொல்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் விட்டு வாங்க. சங்கீதம் 45:9-11, Psalms 45:9-11. சங்கீதம் 45:9-10. உமது நாயகர்களுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசில் நிற்கிறாள். குமார்த்தியே கேள், நீ உன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அப்போ இது யாரை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லாம் கேட்டிருக்கோம். நம்ம குமாரத்திய கேள், யாருங்க குமாரத்தி? சபைக்கு சொல்றாரு, குமாரத்திய கேளு. அப்போ அதே தான் ரூத்துக்கு சொன்னதும் ஆபிரகாம் சொன்னதும் எல்லாம் விட்டு வரும்போது சபைக்கு என்ன சொல்றாரு, எதை விட்டுரு, இந்த உலகத்தையும் இந்த தகப்பன் வீட்டையும் மறந்துடு. உலகம் தான் நமக்கு என்ன, தகப்பன் வீடு. ஆக இதை லிட்டரலாக எடுக்கும்போது திருமண வாழ்க்கையில் எல்லாருமே மனைவிகள் வந்து தகப்பன் வீட்டையே பார்த்துன்னா என்ன ஆகும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். அதையே அங்கே கம்பேர் பண்ணிட்டு இது ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றாரு. அப்போ உன் தகப்பன் வீடாகிய உலகத்தை மறந்துட்டு, உலகம் வந்து சாத்தானுக்குள்ள இருக்குது, அதை மறந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நியமிக்கப்பட்ட புருஷனா இருக்கிறதுனால அவர்கிட்ட வந்துடணும். இப்படி வரவங்க தான் யாரு, செம்மையானவர்கள். அப்போ இதே ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது, ஒரு வாலிபன் கிட்ட வந்து கேட்குறாரு இல்லையா,
நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால், உன்னுடைய நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். நான் அதெல்லாம் சிறு வயதில் முன்னே ஃபாலோ பண்ணி வந்துருக்கிறேன். ஆனாலும் கூட உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறைன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறத விட்டு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு. அப்போ அதுதான் அங்கே டிஃப்ரெண்ட் பார்க்கணும். என்னென்னா விட்டு வர்றதுக்கோ அங்கே வச்சுட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே என்ன சொன்னால் வித்துட்டு வந்துடுங்க. அப்போ வித்துட்டு வந்துட்டோம்னா வித்துட்டு பிறகு என்ன ஆகிடுது, அது வேற ஆளுக்கு சொந்தமாக. அப்போ நாம் என் பொருள் அங்கே விட்டு வந்துக்கிறேன்னு சொன்னால், இப்போ பிரதர் விட்டு வந்துக்கிறேன், திருப்பதியில் வீடு விட்டு வந்துக்கிறேன், இப்போ மறுபடியும் போகலாம். அதே ஒரு வித்துட்டு வந்தால் மறுபடியும் போக முடியும். அதே ஒரு காரியம் தான் இன்றைக்கி நமக்கு கூட தேவன் சொல்லுவோம். அந்த வாலிபன் என்ன ஆகிட்டாரு, அந்த குறை அங்கே இருக்கிறதுனால சரி நீ ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின் வாங்கி போயிட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால அதன் மேலே ஆசை இருக்கிறதுனால அவர் வர முடியல, போயிட்டார். இப்போ இதே காரியம் தான் நமக்கு சொல்கிறோம். சபைக்கு சொல்லும்போது உலகத்தை மறந்துடு. உலகத்தை மறந்துடுனா உலகத்தில் தான் நம்ம இருக்கணும். தாமரையில மாதிரி தண்ணியில் தான் இருக்கணும், தண்ணி ஒட்டக்கூடாது. அதே போல தான் நாம் உலகத்தில் தான் இருக்கணும். உலகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க காட்டுக்கு போயிடலாம், முனிவர் எல்லாம் அந்த மாதிரி. அப்படி போக முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை தானே உலகத்தில் தான். ஆனால் உலகத்தோட ஒட்டாமல் வாழணும். உலக காரியங்கள் நம்மளை சுற்றி இருக்கும். உலகத்து நடுவில் நாம் இருந்தாலும் நமக்குள்ள உலகம் வந்துருக்கூடாது. உலகத்தில் நாம் இருக்கணும், நமக்குள்ள உலகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்படி வாழ்கிறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுடைய சொல்கிற குமாரத்தி மணவாட்டி சபை, இயேசு கிறிஸ்துவின் சரீர அங்கம், இன்னும் சொல்லினே போயின்னு இருக்கலாம் சபை. இப்படிப்பட்டவர்கள் தான் யாருன்னா செம்மையானவர்கள். அப்போது ஏன் அப்படி உலகத்தை காரியங்கள் உலகத்தை விட்டுட்டு வாழ் சொல்கிறாங்கன்னா, நம்முடைய குடியிருப்பு வரலாறு. உலகத்தில் நம்முடைய குறிப்பு இல்லை. இங்கே வந்து நம்மளுடைய டெம்பரவரி லைஃப். ஒரு பிரதர் பேசினார் இல்லையா, என்ன பேசினார், வனாந்தரம் நம்முடைய வழி. வனாந்தரத்தை மட்டும் பார்த்துருக்கூடாது, போக வேண்டிய இலக்கை பார்க்கணும். இலக்கு பரலோகம், வழி உலகம். அப்போ இந்த வழியிலே நம்ம பார்த்துட்டு இங்கேயே கஷ்டம் இருக்குதுன்னு பார்க்காம நம்முடைய இலக்கை பார்த்துட்டு நம்ம போயிருந்தோம். இஸ்ரேல் ஜனங்க என்ன பார்த்தாங்கன்னா, வழியை பார்த்துட்டாங்க. வழியிலே எனக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, என்ன முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க, கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உலகத்தை விட்டு வெளியே வானா, உலகத்தில் இருந்துனாக்கா என்ன பண்ணோம், உலகத்தார் பேசுகிற பேச்சு நம்ம கேட்டு இருக்கணும். ஆகையினால அதனால வெளியே வா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆகையினால அதை மறந்து வாழ்ந்தோம். அப்போ இப்படி சொல்லும்போது அவர்கள் மனவாட்டி என்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ள தகுதி ஆகிறாங்க, அதை விட்டு வரும்போது. அப்போ இந்த மேன்மையை பெற்றுக்கொள்கிறதுக்கு இவர்கள் எல்லாவற்றையும் விட்டவர்களாக இருக்கணும். திருவுங்க. அப்போ ஆகவே சகோதர சகோதரிகளை, இந்த செம்மையானவர்களுடைய குணலட்சணம் என்ன? இப்போ செம்மையானவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சபைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இவங்களோட குணலட்சணம் என்ன? மத்தேயு 19:12, மேத்யூ 19:12. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னகளாய் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்கள் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். பிறவியிலே அன்னகராலாக பிறந்தவரும் உண்டு, பிறந்ததுக்கு அப்புறம் அன்னவர்களை மாற்றிக்கொண்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்துக்காக அன்னவர்களை மாற்றிக்கொண்டோம். சரி, இந்த அன்னகர்கள் யார்? இன்னைக்கு நம்ம பார்க்குறோன்னா அரவாணிகள், அலி. அரவாணினா அரவாணி இதுதான் புருஷனும் ஸ்திரீ, 2 குணங்கள். இவங்க என்ன பண்ணிவிடுவாங்கனாக்கா, பாதி இப்படி காமிக்குவாங்க, ஆணும் பெண்ணுமா. அப்படி கிடையாது, சரீரத்தில் பாதி கிடையாது, குணத்தில் 2 குணமும் அவங்களுக்கு இருக்கும். அதுதான் அரவாணி. அப்புறம் அவங்க பேர்கள் வந்து பைபிள் அன்னகர் இருந்தது. இப்போ இங்கே பார்க்குறோம் அரவாணி, அன்னகர், இன்னும் சொல்லுவாங்க அலி, திருநங்கை முக்கியமாக சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்களை பற்றி தேவன் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய குணம். இன்றைக்கி நம்ம சிக்னலில் பார்க்குறோம், ட்ரெயினில் பார்க்குறோம், அவங்க கிடையாது. அவங்களுக்கு அந்த குணம் இல்லை. பைபிளில் சொல்கிற அன்னகர்கள் வேறு. பார்க்கும்போது இப்போது திருவிழா 2 ராஜாக்கள் 20:17-18 வாசி. செகண்ட் கிங்ஸ் 20:17-18. இதோ நாள்கள் வரும், அப்போது உன் அரண்மனை பொருள்கள் அனைத்தும் உன் மூதாதையர் இன்று வரை சேகரித்து வைத்த யாவும் ஒன்று விடாமல் பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும். மேலும் நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மண்ணின் அரண்மனையில் அன்னகராய் இருப்பர் என்று சொன்னார்.
இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாய் உமது குமார்த்திகளும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு காலம் வரப்போது அந்த காலத்துல வந்து எல்லாமே கொள்ளையிட்டு கொண்டு போகப்படும். கூடவே வந்து உங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு போவார்கள். பிள்ளைகளை கொண்டு போய் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அவங்க அரண்மனையில வேலைக்காரர் வச்சுக்கணும். இங்க வேலைக்காரன் இருக்கு. அங்க என்னாச்சுன்னா அன்னகர்களா மாத்திட்டு வேலைக்காரர் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அன்னகர்களோட குணலட்சணம் அன்னகர்களா மாத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்வும் இருக்காது, எந்த ஒரு தேவைகளையும் யோசிக்க மாட்டாங்க, ஆசை இருக்காது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னகர்களை மாற்றிடுவாங்க. மாற்றிட்ட பிறகு வாசி, இதோ நாள் வரும், அப்பொழுது உன் அரண்மனை பொருள்கள் அனைத்தும் உன் மூதாதையார் இன்று வரை சேகரித்து வைத்துள்ள யாவும் ஒன்று விடாமல் பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும். மேலும் நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மண்ணின் அரண்மனையில் அன்னகராய் இருப்பார் என்று சொன்னார். பாபிலோன் அரண்மனையில் அன்னகர்களாக இருப்பார். இங்க வேலைக்காரர்களா இருப்பாங்க. அன்னகர்களா மாத்தி வேலைக்கார வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொன்னா அவங்க அன்னகர்களா மாத்திட்டா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பர்மிஷன் இருக்குன்னு சொன்னாக்கா அவங்களுடைய அரண்மனையில ராணியோட அந்த புறத்து கூட போகலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. எதுக்காகனாக்கா அவங்க அன்னகர்களா மாற்றணுங்க. அந்த அன்னகரா மாத்துறதுக்காக அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. இல்லை வேதத்தில் பார்க்கும்போது சிலர் வந்து ராஜாவோட அரண்மனையில் பணியாளர்களாக இருக்கும்போது இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவங்க இளம் வயதில் வந்து அவங்க கொண்டு போயிட்டு அவங்கள சிறப்பிடிச்சு அவங்களுடைய விதையை நசுக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அது பண்ணாதான் அவங்க அன்னகரம். எக்ஸாம்பிள் வந்து மாடு, காளை மாடு வந்து என்ன பண்ணணும், அது விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னா அதை அப்படியே வளர்த்து அப்படியே பயன்படுத்த முடியாது. அது என்ன பண்ணுன்னா மூக்கநாங்க போடணும், அதுக்கு இது செய்வாங்க, விதை அடிப்பார்கள்னு சொல்லுவாங்க. அது பண்ணிட்டா தான் அது நமக்கு கட்டுப்படும், இல்லைன்னா கட்டுப்படாது. அது அப்படியே வளர்த்து விட்டோம்னா அது கட்டுப்படாது. அதே போல தான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க இருக்கணும், அவங்க வேலைக்காரங்க இருக்கணுன்றதுக்காக அவங்கள அன்னகர்களை மாற்றிடுவாங்க. இப்படி அவங்க செஞ்சுட்டா அவங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் போகும். முக்கியமாக கல்யாண ஆசை இல்லாமல் போகும். அப்போ எல்லாமே ஏன் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம்னா, இப்போ ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம எடுத்தோம்னா நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னையும் கல்யாணத்துக்கு பின்னையும் நம்முடைய வாஞ்சி எப்படி இருக்கும், நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கும். ஏன்னா இங்கே தான் நம்ம எல்லாமே தடுமாற்றோம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னே வந்து நம்ம வாலிபனாக இருக்கிறோம், நம்ம ஒண்டியாக இருக்கிறோம், யாரும் நம்ம கேட்க போகிறதில்ல, எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, எப்போ வேணாலும் போகலாம், சப்ஜெக்ட் கேட்கலாம், சப்ஜெக்ட் பேசலாம், எல்லாத்துக்கும் ஓடாடலாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் அவங்களுக்கு படிப்பு, அவங்களுடைய அப்போ இது வேணும், வேணாலும் சொல்ல முடியாது. ஆனால் எங்கே நம்ம தடை அதிகமாக இருக்குன்னா இங்கே தான். அதனால தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அன்னகர்களை மாற்றிடுறாங்க. அப்போது அநேகர் பின்வாங்குறது இங்கே தானே. நிறைய பேர் வந்து நல்ல சத்தியத்தில் வாஞ்சியாக வந்து எல்லாமே செஞ்சு, சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னே வந்து வந்திருப்பாங்க, கல்யாணமே வானான்னு கூட இருப்பாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் பண்ணி தான் ஆகும். ஏன்னாக்கா கல்யாணம் பண்ணி தான் ஆகும், கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி பண்ணிட்ட பிறகு நிறைய பேர் பின்வாங்கி போகிறத அங்கே தான். இது தேவைதான், தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவரோட இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாத்தையும் விட என்ன அதிகமாக நேசி. இப்போ அவரை விட எல்லாத்துக்குமே குடும்பத்தை நேசிக்கிறதுனால பின்வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, எஜமானுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் என்னன்னு செய்கிறதே அதுவே அவங்களோட நோக்கராக இருக்கும். அவங்க அன்னகர்களாக மாற்றப்பட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த செம்மையானவர்கள் வாழணும்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்குறாங்க. இது எப்படின்னாக்கா வேதத்தில் பார்க்கும்போது இவங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, பிரதானிகள் என்றும் சுயம்பாகி என்றும் பானபாத்திரக்காரர் என்றும் அந்த மாதிரி இவங்கெல்லாம் யாருனாக்கா அவங்க அன்னகர்களாக மாற்றி அவங்கள அந்தந்த வேலைக்கு அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க ராஜா கூடவே இருப்பாங்க, அரண்மனையிலே இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு மாற்றம் அவங்களுக்கு தேவைப்படுது. எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் 8:27 வாசிங்க. 8:27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய காந்தாக்கே என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து
அவ்வளவுதானே? இதுல வசதி. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பியா அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய இப்ப யாரு? அந்த எத்தியோப்பியா ராணியோட மந்திரி. அந்த மந்திரி வந்து பைபிள் படிச்சுன்னு போயிருக்கிறாரு. அவருக்கு அது புரியல. தேவன் என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவி மூலமா பிலிப்பு வெளிப்படுத்தி இங்க போயிட்டு அவருக்கு விளக்கத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்ப அங்க போகும்போது அந்த மந்திரி யாருன்னு பார்த்தோன்னா ஒரு அலி. அவர் மந்திரியா இருக்கிறாரு, ராணியோ கூட இருக்கிறாரு. ஆனா யாரா இருக்கிறாரு? ஒரு அன்னகரா. அப்படி அன்னகரா இருந்தாதான் ஒரு ராணியோட கூட இருக்க முடியும். அதனால அவங்க அப்படி மாத்திட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதே போல வேதத்துல அதிக பேர் இருக்கிறத நான் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் மட்டும் அவர் பார்க்குறோம். சரி, இந்த அன்னகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1 கொரிந்தியர் 7:29-31. 9-31. 1 Corinthians 7:29. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நம்ம இருக்க போட்டோம் கொஞ்ச காலம் தான். ஆகையினால உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதையே குறித்து பெருமை பாராட்டியும் இல்லாமல் அது இல்லாத மாதிரி வாழ்ந்தாதான் இந்த அன்னகரை போல நம்ம வாழ முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அன்னகரை பற்றி ராஜாவுக்கும் தெரியும், அவங்களோட குணலட்சணம் ராணிக்கும் தெரியும். அதனால தான் அவங்க உள்ளே வச்சிருக்கிறாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி காலம் குறுகினபடியினால் இன்னும் கொஞ்ச நாள் காலத்தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணால் அன்னகர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அன்னகர்களை மாற்றுறதுன்னா போய் ஆப்ரேஷன் பண்ணி மாற்றுறது இல்லை, இருதயத்தில் மாற்றுது. விருத்த சேர்ந்த என்னங்க எங்கே போய் சொன்னாங்க? இஸ்ரேலுக்கு மாம்சத்தில் விருத்த சேர்ந்தோம், நமக்கு இருதயத்தில். அதே போல தான் இந்த காரியங்கள் கூட நம்ம இருதயத்தில் மாறணும். இருதயத்திலிருந்து உலக காரியங்களை எடுத்து போட்டு நாம தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ உலகத்தார் இன்பம் அனுபவிப்பது போல நாம் அனுபவிக்க முடியாது. உலக ஆசையை வெறுத்து இருந்தால் தான் செம்மையானவர்களாக நாம் இருக்க முடியும். இப்படிப்பட்ட அன்னகர்களுக்கு தேவன் விசேஷத்தும் ஒரு செய்தி சொல்றாரு. ஏசாயா 56:4. ஐசாயா 56:4-5. என் ஓய்வு நாட்களை ஆதரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் ஒரு இடத்தையும் கீர்த்தியை பார்ப்பிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். இப்போ அன்னகர்கள் நம்ம சாதாரணமாக நினைச்சிருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த அன்னகர்களுக்கு எப்படிப்பட்ட தேவன் வார்த்தை கொடுக்குறாருன்னா, குமாரனுக்கும் குமாரத்துக்கும் மேலான ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அவங்கள நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க செய்வாங்க. இதை மறுபடியும் நான் வந்து தான் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இங்கே பார்க்குற அன்னகள் பற்றி நம்ம பேசிட்டு இல்லை. இவங்க கேரக்டர் வேறு, பைபிளில் இருக்கிற கேரக்டர் வேறு. அந்த கேரக்டர் தான் நம்ம மாறும். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னாக்கா செம்மையானவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னாக்கா உலகத்தை விட்டு வெளியே வானா உலகத்தில் பேரு புகழ் பணம் வசதி வாய்ப்பு இதை தேடி இல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அவங்க வாழ மாற்றிப்பாங்க. லூக்கா 14:25-27. Luke 14:25-27. 5-27. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். மற்றவர்கள் அல்ல, மற்றவர்களுக்கு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் நம்மள வெறுக்கணும். தன் ஜீவனையும் இன்னைக்கு எல்லாமே நம்ம சுயத்தில் தான் நம்ம அடங்கிடுது. எது வேணாலும் எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு சுயத்திலேயே இருக்கிறதுனால அந்த முதலாவது அந்த சுயத்தை எடுத்து போடுன்னு இருக்காரு. 27. தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். சிலுவைன்னா நமக்கு தெரியும் பாடுகள். அந்த பாடுகள் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சிஷ்யனை நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த அன்னகர்கள் வாழணும். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து தெளிவாக சொல்லும்போது ரோமர் 12:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆகையால் பிரியமான சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம ஒப்பு கொடுத்தோம், ஞானஸ்தானத்தில் ஒப்பு கொடுத்தோம், உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தோம். அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னை பின்பற்றி வரனா அந்த லிஸ்ட் போட்டாரு. அதன்படி நம்ம வாழ்ந்தோம்னா தான் நாம் யாரா இருக்குன்னா செம்மையானவர்களா மாற முடியும். அப்போ அந்த அன்னகர்களாக இருந்து செம்மையானவர்களா மாற முடியும். அப்புறம் இந்த பலி பற்றி சொல்லும்போது அந்த பலி எப்படி இருக்கணும்? தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கும். நாம ஏதோ செலுத்துறது இல்லை, தேவன் எதிர்பார்க்குற பலி. நமக்கு எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கணும், ஆபேல் காயின் 2 பேரும் பலி கொடுத்தாங்க. ஒருத்தர் பலி மட்டும் ஏற்கப்பட்டது. ஏன்? ஒருத்தர் வந்து அவங்க பலியை பார்க்கல தேவன், அவங்க மனசை பார்க்கல, அவங்க இருதயத்தை, அந்த இருதயத்தின் நோக்கத்தை பார்க்கல. எந்த நோக்கத்தில் அவங்க பலி கொண்டாங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவன் எதிர்பார்க்குற பலி தான் நம்ம கொடுக்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம அப்பா வச்சுக்கலாம். நம்ம அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரியமான ஒரு பொருள் கொடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் வந்து எட்டிக்காய் தான் விளையுது. எட்டிக்காய்னா அது ஒரு கசப்பான ஒரு காய். அந்த காய் தான் நான் விளையுது, அதை எடுத்து போய் நான் அப்பா கொடுக்க முடியுமா? அது கசப்பு. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதை விற்று காசாக்கி என்ன பிரியமாக இருக்குதோ அதை கொண்டு போய் கொடுக்கணும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட என்ன செய்யணும், தேவனுக்கு எதிர்பார்க்குற காரியம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது காயின் பண்ண தப்பு அதுதான். அவர் என்ன இஷ்டம் தான் அதை கொடுத்தாரு. தேவன் எதிர்பார்த்த அந்த இருதயத்தில் அவர் வரல. நாம கூட என்ன பண்ணோம், அந்த மாதிரி தேவன் எதிர்பார்க்குற காரியத்தை செய்யணும். தேவன் விரும்புகிறபடி நாம் கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்? நம்ம ஓசியா 6:6, ஓசியா 6:6. பலி அல்ல, இரக்கத்தையும் தகன பலியை பார்த்திலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். முதலாவது தேவனை அறிகிற பலி. நீங்கள் ஒன்று செலுத்தலாம். இன்னைக்கு பலினாக்க நீங்கள் போய் நம்ம போய் ஆடு மாடு பலி செலுத்துறதுல தோசம் பாகம் காணிக்க இதெல்லாம் வாரம் கொடுக்குற தவறுதில்லை, தப்பில்லை. ஆனால் அதை விட தேவன் என்ன எதிர்பார்க்குறதுன்னா அறிவு. தேவனை அறிகிற அறிவு. இன்னைக்கு அறிவு இல்லாமல் தான் என் ஜனங்கள் சங்காரமாகிறாங்க. அங்கே தான் சொன்னார், அறிவு இல்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறாங்க. இப்போ அறிவு இல்லாமல் இருந்தால் நாமும் எவ்வளோ இந்த கலாச்சாரங்களை விட்டு வெளியே வந்திருக்க முடியுமா? எவ்வளோ நம்ம கூட என்ன பண்ணியிருக்கணும், குருட்டாட்டத்தில் தான் இருந்திருக்கணும். அதனால தேவன் அந்த அறிவு நம்ம கொடுத்ததுனால நம்ம வந்தோம். அப்போது அது மட்டும் இல்லாமல் இரக்கத்தை விரும்புகிறேன். அப்போ இரக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு மத்தேயு 9:13 பார்க்கும்போது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற மத்தேயு 9:13, Matthew 9:13. மத்தேயு 9:13. பலி அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவைகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். போய் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அங்கே அதே வசனத்தை தான் இங்கே மறுபடியும் யோசியால சொன்ன வசனத்தை மறுபடியும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஆகையினால நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 12:7 வசனம், Matthew 12:1. பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். என்ன பண்ணு, இரக்கத்தை நீங்கள் என்னன்னு கற்றுட்டீங்கன்னா யாரையும் குற்றப்படுத்த மாட்டீங்க. அப்போது மற்றவங்களுக்கு நமக்கு இரக்கம் காட்ட ஆரம்பிச்சோம்னா குற்றப்படுத்தல் அங்கே வராது. ஆகையினால நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்களா. இதே பலியே இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறதுனால அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதை தேவன் எதிர்பார்க்குறான்னு பார்க்கணும், அதை நாம் பலியாக கொடுக்கணும். அப்போ இந்த அன்னகர்கள் தங்கள் சரீரங்களை ஒடுக்கி தேவனுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் மறந்து விட்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் இவர்கள் செம்மையானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிப்பாங்க. இவர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டார்கள். ரோமர் 12:2. அப்போ ஒத்த வேஷம் என்றால் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, தங்களை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது, உலகத்தில் ஒரு மாதிரியும் சபையில் ஒரு மாதிரியும் இருக்க மாட்டார்கள். அப்போ இந்த செம்மையானவர்கள் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பேச்சு வந்து ஒரே விதமாக தான் இருக்கும் யார்கிட்ட பேசணும். அதே போல் சபையிலையும் வெளியத்துலேயும் உலகத்துலேயும் வேலையிலையும் வீட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி, அதுதான் ஒத்த வேஷம். ஒத்த வேஷம் போடக்கூடாது. எந்த இடத்துலையும் தேவ சிந்தையோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்படி இருப்பவர்கள் கொடுத்து தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13:43, Matthew 14:13-43, 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்கிறான். சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியன் யாரு? நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அப்போ இவங்க இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு கிறிஸ்துவ போல பிரகாசிப்பார்கள். அவங்கள பார்த்தா தெரியும் இவங்க கிறிஸ்தவர்கள். சில பேர் சில இடத்துல வந்து நம்மளை பார்த்தாலே சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்தவர்கள், நம்முடைய நடவடிக்கை பேச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால அதை நாம என்ன பண்ணணும்னாக்கா நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே போகிறது தான் இந்த அன்னகர்களை நாம மாறிக்கொண்டே வருது, இருதயத்தில் மாற்றிக்கிட்டே போகணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாவற்றையும் மறந்து விட்டவர்கள், தங்களை அன்னகராக மாற்றிக்கொண்டவர்கள், தங்கள் சரீரங்களை ஒடுக்கியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னாக்கா தேவன் ஜெனிப்பிக்கப்பட்டது கூட இருப்பாங்க. யாக்கோபு 1:18, ஜேம்ஸ் 1:18. இவங்க புருஷனுடைய கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்காவலாவதற்கு நம்மை சத்திய வசனத்தால் ஜெனிப்பித்தார். அப்ப இவங்க எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டதுன்னா புருஷனுடைய வித்தினால் அல்ல, சத்திய வசனத்தினால, தேவனுடைய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு ஞானஸ்தான உடன்படிக்கையில புது சிருஷ்டியாக பிறந்து அந்த புது சிருஷ்டியோட சிந்தனைகள் எப்படி இருக்கணும். அப்போ அந்த புது சிருஷ்டி நம்ம புது சிருஷ்டி ஆயிக்கொண்டு இருக்குங்களா, புது சிருஷ்டி அங்கே ஆரம்பிக்குது. நாள் போக 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 நம்முடைய மரண பரிந்து அதை கடைப்பிடிச்சு வரும்போது மரணத்தில் அது முடியும். இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஆகிறோம், தேவனால பிறந்தவர்களாக ஆயிடுறோம். யோவான் 1:13. இந்த ஜெனிப்பித்தல் என்கிற அந்த வார்த்தை வந்து அநேக இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சொல்லப்படுது. அந்த அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். இவங்க யாரு? நம்ம ஒரு பிறவி பிறந்திருக்கிறோம் மனுஷனுடைய சித்தத்தினால. ஆனா வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு புது சிருஷ்டியா மாறி நம்ம பிறக்கணும்னா யாரால பிறந்தோம்னா தேவனால, தேவனுடைய சித்தத்தினால பிறக்கிறோம். இப்படி பிறந்தவர்கள் ஒரு பக்கம். இன்னொன்று இந்த ஜெனிப்பித்தல் என்ற வார்த்தை வந்து அதிக இடத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. ஆனா அந்த இடத்துல நம்மளையும் வைக்கிறான்னு சொல்லும்போது தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு இல்லைங்களா? 1 பேதுரு 1:4, 1 Peter 1:4-23. அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தம்முடைய இரக்கத்தின்படி மறுபடியும் ஜெனிப்பிச்சிருக்கிறார். இப்போ நம்ம மறுபடியும்னா அதை தான் நம்ம ஏற்கனவே பிறந்து வளர்ந்து உலகத்தின் பிரகாரமும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் சத்திய வசனத்தினால மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறான்னு சொல்லும்போது எவ்வளோ அன்பு நம்ம அங்கே பார்ப்போம். 23 அதுலேயே அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு. இந்த சரீரம் வந்து அழிவுள்ள வித்து, அந்த வித்துல பிறந்து வளர்ந்துருக்கிறோம். ஆனா அழிவில்லாத வித்து தேவனுடைய வசனம். அந்த வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா நம்ம என்ன பண்ணாக்கா அந்த அன்னகரை போல மாறி இருப்போம், செம்மையானவர்களா மாறி இருக்கும். அப்ப அங்க சொல்லும் போது என்ன சொன்னார்னாக்கா இந்த வசனம் வாசிச்சிருக்கோம். சங்கீதம் 33 ஆதார வசனம். நீதிமான்களே கர்த்தருக்குள் கலிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்ப செம்மையானவர்களுக்கு துதி தான் தேவனுக்கு தகுதியாக இருக்குதுன்னு சொன்னா துதினா நாம ஜபம். இப்போ இந்த ஜபம் செம்மையானவரோட ஜபம் எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் விட்டுறணும், விட்டுட்டு வந்தோம், வந்துட்டு உலக ஆசாபாசங்களை விட்டுட்டு வந்தோம், அறிவை பெற்றுக்கொண்டோம், இரக்கத்தை கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு கடைசி காலம் இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து பின்பற்றி வாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட பிறகு நம்முடைய ஜபம் எப்படி இருக்கும்? நான் இன்னும் உலகத்திலேயே கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், வசதி வாங்கணும், அப்படி இருக்குமா? அப்போ அந்த அன்னகர்களோட ஜபம் எப்படி இருக்கும்? நான் இன்னும் தேவன்கிட்ட நெருங்கி வரணும், இன்னும் தேவன் என்னை பயன்படுத்தணும், இன்னும் நான் தேவன் ஆசாபாசம் உலக ஆசாபாசம் விட்டு இன்னும் தேவன்கிட்ட வரணும் தான் அந்த ஜபம். அதனால தான் அந்த ஜபத்தை தான் தேவன் சொன்னார் தகுதியான ஜபம் தான். அவரோட துதி தகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ அன்னகராக மாறி அப்போ வேத வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு இருந்திருக்கிற நாம நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்குது? உலக காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமா, தேவ காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? அது நமக்கு விட்டது, நம்மை நாமே சோதித்துக் கொள்ளலாம். டேனியல் ஜெபிச்சார். எப்படி ஜெபிச்சார்? என்ன ஜெபிச்சார்? தேவனுடைய இந்த மறைப்பொருளை எனக்கு வெளிப்படுத்தணும், அந்த மறைப்பொருளை நான் நிறுத்தமாக சொல்கிறதுக்காக எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். இந்த உலகத்தில் இந்த ராஜ்யத்தில் அவர் நினச்சிருந்தா என்ன அந்த விளக்கம் கொடுத்த பிறகு கூட ராஜா வந்து அவர் பெரிய இது பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனாலும் கூட என்ன பண்ணுறாரு? தேவனுக்கு மகிமை செலுத்தி தேவனுடைய காரியங்களுக்கு தான் முக்கியத்துவத்தை நான் பார்க்குறோம். நீதிமொழிகள் 15:8, Proverbs 15:8. துன்மார்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம்.
அங்கே ரெண்டு பிரிக்கிறார். நீ உலகத்து பிரகாரம் போனால் துன்மார்க்கன், தேவனை தேடி ஜெபிச்சா செம்மையானவர். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நீதிமொழி 28:9. சன்ஸ் நீதிமொழி Proverbs 28:9. 9. வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது. உலகத்தின்படி கேட்கறதும் துன்மார்க்கராயிரும். வேதத்தை கேட்காத வெறும் ஜெபத்துக்கு மாத்திரம் முக்கியம் கொடுத்தாலும் அது அருவருப்பார். அதனால தான் சொல்ல தேவன் என்ன விரும்புறாங்க? அறிவை விரும்புறாருன்னு சொன்னால் அந்த அறிவு எங்கேருந்து கிடைக்குது? வேதத்தில். அப்போ நம்ம எப்பவுமே சொல்கிறது அதுதான். என்னன்னாக்கா ஜெபம்ன்றது நாம் தேவன்கிட்ட பேசுறது, வேத வாசிப்புன்றது, வேத பாடன்றது தேவன் நம்மோட பேசுறது. அப்போ இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? உலக சபைகள் எல்லாமே வெறும் ஜெபம், பாடல், ஜெபம், வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. அப்போ வாக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா தேவன் பேசுறது எப்படி கேட்க முடியும்? இப்போ நம்மளே தான் பேசிக்கிறோம். ஜெபம் வந்து நம்ம பேசுறது, நம்மளே பேசிட்டு இருந்தா அவர் பேசுறதுக்கு இடம் கொடுத்தா தானே அவர் நம்மளுடைய சித்தம் என்னன்னு சொல்ல வருவார், இன்னும் நான் என்ன பயன்படுன்னு சொல்ல வருவார். அதை கேட்டு தான் நம்ம நடக்க முடியும். ஆகையினால அதான் சொல்லும்போது மோசேவின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த உலக பேசபைகள் என்ன பண்ணாலும் கிருபையை பிடிச்சிக்கணும். தேவன் எனக்கு கிருபை கொடுக்குறாரு, எல்லா வசதி வாய்ப்பு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் சத்தியத்தை கொடுத்தாரு, சத்தியத்தை ஏற்றுக்கல. சத்தியம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? அப்போ அவங்க பேசுறதுக்கும் நம்ம கேட்டுருந்துற சத்தியங்களுக்கும் அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதையே விட்டுட்டாங்க. அதனால ரெண்டுமே இருக்கணும், கிருபையும் இருக்கணும், சத்தியமும் இருக்கணும். அது இல்லைன்னா அந்த ஜெபம் அருவருப்பாகுது. அருவருப்புன்னா தெரியலைங்களா? ரொம்ப பிடிக்காத ஒரு காரியமாக தேவன் அதை பார்ப்பாரு. வெறும் ஜெபத்தை மட்டும் கேட்டுட்டு இருந்தான். ஆகையினால அப்போ முதலாவது தேவனை நம்ம அப்பா பிதாவை இந்த கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாராவை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ பெரிய விஷயம் அது. அதுக்காகவே நம்ம எப்பவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கும். அப்போ ஜெபிக்கும் போது இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு சிலருக்கு ஜெபிக்கிறது கூட தடுமாட்டோம், ஜெபிக்கிறது கூட தயங்குவாங்க. ஏன்னா இல்லை எனக்கு சரியாக வராது அப்படின்ற. ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நீ எப்படின்னா பேசு, ஆனால் என்கிட்ட பேசு. இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க, வீட்டில் பசங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க தெளிவாக பேசுறதுக்கு ஒரு 4-5 வயசு வரைக்கும் ஆகும். ஆனால் அது வரைக்கும் பேசுவாங்க, ஏதோ பேசுவாங்க, நம்மளுக்கு புரியாது, ஒதுக்கிடுவோம் வேணான்னு ரசிப்போம் இல்லைங்களா? இன்னும் சந்தோஷத்தான் படுவோம், இன்னும் பேசு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து தங்கச்சி பொண்ணுங்க, அவருக்கு வந்து 1 2 3 சொல்லினா வந்தாருன்னா 4 வராது, சோறுமாரு. அப்போ நம்மளுக்கு என்னென்னா அது சொல்கிறதே வேறு விதமாக இருக்கும், அதை ரசிப்போம். அதே போல தான் எல்லாரும் வீட்லையும் அதைத்தான் தேவன் நம்மக்கிட்ட கூட பார்க்குறாரு. நாம் அவருக்கு யாருங்க? பிள்ளைகள், சிறு குழந்தைகள். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே இது நடக்காது, தத்தி தடுமாறி நடக்கும். அதே போல தான் தேவன் கூட பேசுன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பேசி ஜெபம் பண்ணி பண்ணும்போது தெளிவான இந்த வார்த்தைகள் வந்துடும், தேவன் கொடுப்பார். ஆகையினால தேவன் நம்மளை ஒதுக்கிட மாட்டார். ஆகையினால நம்ம தேவன்கிட்ட எப்பவுமே ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். முக்கியமாக விசேஷமாக எதுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது அந்த சப்ஜெக்டாக எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி, இப்போ என்ன பார்க்கலாம்னாக்கா, இவர்களுடைய மேன்மை என்ன? இந்த அந்நகர்களாக மாறின பிறகு இந்த செம்மையானவர்கள் இவருடைய மேன்மையை எப்படி வைக்கிறார் தேவன்? சங்கீதம் 49:14. Psalms 49:14. 49:14. ஆட்டு மந்தையை போல பாதாளத்தை கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். செம்மையானவர்கள் ஆண்டு கொள்வார், அதிகாலையில் ஆண்டு கொள்வார். அதிகாலைனா தேவனுடைய ராஜ்யம் சொல்லுவார்ல, சாயங்காலத்தில் அழுகை தங்கம், விடிய காலத்தில் கலித்தங்கம். சாயங்காலம்னா கடைசி காலம், விடிய காலம்னா இதோடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் இந்த செம்மையானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தை ஆண்டு கொள்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட 1000 வருஷம் அரசால போகிறவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ இங்கே பார்க்கும்போது எல்லாவற்றையும் மறந்து விட்டு வந்தவர்கள். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு கேட்டார் இல்லையா, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தனே என்ன நடக்கும்? அதுக்கான பதில் இப்போ கொடுக்குறாங்க. 27 29, மற்ற 19 27 29, Matthew 19:27-29. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் விட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எதையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னால் தேவன் அப்படியே விட்டுருக்கு. நீங்கள் ஒன்றை விட்டால் தேவன் லட்சக்கணக்கில் விடுவார். நீங்கள் 1 மடங்கு விட்டால் தேவன் 100 மடங்கு திருப்பி கொடுக்குறாரு. அது நிறைய பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் சொல்கிறேன். அப்போ நான்
நான் உலகத்தை விட்டுட்டேன்னு என் ஆசா பாசங்களை விட்டுட்டேன்னாக்கா எதுக்காக விட்டோம்? தேவனுக்காக இல்லை, நமக்காக தான். நம்மக்கிட்ட தேவன் எதுவுமே எதிர்பார்க்குறது. நீங்கள் எங்கே என்ன கஷ்டப்பட்டாலும் உபத்திரப்பட்டாலும் எல்லாமே நமக்கு தான். நம்முடைய பிற்காலத்தில் பெறப்போகிற நன்மைக்காகத்தான். இங்கே கஷ்டம், இங்கே உபத்திரம். தேவன் சோதிக்கிறாருன்னா எதுக்காக? நீ புடமிடப்பட்டு பொண்ணாக விளங்க வேண்டும் என்றால் அப்போ நீ பொண்ணாக விளங்கணும். தேவனுக்கு அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, லாபம் கிடையாது. நமக்கு தான் லாபம், நம்முடைய லாபத்துக்கு தான் தேவன் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு, இதை நீங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் அங்கே சொல்லும் போது என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாத்தையும் பார்க்கல என்ன அதிகமாக நேசிச்சுன்னா, அப்படி நேசிக்கும் போது பிற்காலத்தில் எல்லாமே உனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாமே கூட கொடுக்கப்படும். நிறைய வசனங்கள் நம்ம அதுக்காக பார்த்துட்டு போகும்போது அப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த செம்மையானவர்கள் தேவன் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாக மாற்றியிருந்தார். அப்போ பேதுருக்கு சொன்ன அதே பதில் தான் நமக்கு கூட. அவருடைய ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் விட்டுருக்கும் போது நம்ம கூட அவரோட கூட உட்கார்ந்து ஆளுகை செய்ய போகிற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:7. ரெவலேஷன் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நீங்க ஒண்ணுதான் விடுறீங்க, தேவன் எல்லாமே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்புறம் நான் அவன் தேவனாய் இருப்பேன், நான் அவனுடைய தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அவன் என் குமாரனா. இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக்குறான். அப்ப நம்மளே குமாரனா தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொன்னாக்கா, இப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த காரியங்களுக்கெல்லாம் வெறும் படிக்கிறோம், கேட்குறோம், உணர்றோம். அப்போ தேவன் இவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் வெளியே போகணும் பழைய சுபாவம் தான் வரணும், எனக்கும் தான். ஆகையினால யார் ஜெயம் கொள்வார்கள், யார் ஜெயம் கொள்ள முடியும்? 1 John 4:5. 1 John 5:4-5. 1 John 5:4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். ஆனால் அது எப்படிப்பட்ட விசுவாசம்? அது அடுத்த வசனம். இந்த விசுவாசம் தான் இன்னைக்கு அநேக கோடான கோடி கிறிஸ்தவர்கள்கிட்ட இல்லை. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று இல்லைன்னு சொல்லிட்டு யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு உலக சபைகள் எப்படி யோசிக்குது? இவர் தான் அவரு, அவர் தான் எல்லாமே, அவர் தான் தேவனு, இவரே குமாரன். பிதாவா இருந்தாரு, குமாரனை வந்தாரு, இப்போ ஆவியானவர் இருக்கிறார். இந்த விசுவாசம் எல்லாம் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த விசுவாசத்தில் தேவன் வந்து கணக்கில் கொள்வதில்லை. ஆகையினால தான் நமக்கு கோடான கோடி கிறிஸ்தவர்கள் கையில் பைபிள் வச்சிருந்தாலும் கூட இந்த சத்தியம் தெரியும். அதனால தான் சொல்ல தேவன் சொன்னால் அறிவை விரும்புகிறார். அப்போ அதுதான் அறிவு தெளிவாக கொடுக்குறாரு இல்லையா, அதை பெற்றுக்கொள்ளணும். அவங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா, இன்றைக்கி ஆசீர்வாதம்னு சொல்லி இன்றைக்கி சபைகளில் போயிட்டு எப்படியெல்லாம் பயமுறுத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் போயிட்டு கிளாஸுக்கு கூப்பிட்டா கூட நம்ம அம்மா பயமுறுத்துறாங்க, நீ அங்கே போனீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். பாஸ்டர் அந்த மாதிரி சொல்லி வச்சு எங்கள் பாஸ்டர் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வேதம் தேவன் இயேசுக்கு சொல்கிறதோ அப்போஸ்தலர் சொல்கிறதோ எதுவுமே கணக்கில் வரது இல்லை. பாஸ்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்ற மாதிரி போடுறதுனால அதனால தான் சொன்னார், அவங்களுக்கு துன்மார்க்கருடைய ஜபம் வந்து அவருக்கு அருவருப்பாகுது. வேதத்தை கேட்காத ஒரு ஜபம் மட்டும் பண்ணாக்கா அருவருப்பாகுது. இப்போ வேதத்தை கேட்கணும், சத்தியத்தை அறியணும். ஆகிய நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்கள். தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகையினால தேவன் யார், குமாரன் யார் என்ற இந்த சத்தியத்தை உணர்ந்தவர் தான் உலகத்தை ஜெயம் கொள்ள முடியும். வேற யாரும் ஜெயம் கொள்ள முடியாது. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெளிப்படுத்தல் 2:7. இந்த சத்தியத்தை அறிந்து உலகத்தை ஜெயித்து நிற்கும் போது நமக்கான பரிசு வெளிப்படுத்தல் 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனி எங்க வச்சிருந்தார்? முதல்ல தோட்டத்தில் வச்சுட்டு சீல் பண்ணிட்டார். மறுபடியும் போயிட்டு அதை அவங்க சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த கனியை மறுபடியும் கொடுக்குறார். என்ன கனி? ஜீவ விருட்சத்தின். எந்த ஜீவன்? இந்த செம்மையானவர்கள். உலகத்துக்கு எல்லாம் தான் கொடுக்க போறாரு, அது ஜீவன் வேற. இந்த செம்மையானவர்கள் கொடுக்க போற ஜீவன் நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனை கொடுக்க போறாரு. புதிய வெண்வஸ்திரம் கொடுக்க போறாரு. வெண்வஸ்திரம் தேவனுடைய நீதி. இதெல்லாம் வந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற மேன்மை. இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின், அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:9. ரெவலேஷன் 21:9.
பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, 21:9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். மணவாட்டியை காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எதை காமிச்சாரு? எருசலேம் நகரத்தை காண்பிக்கிறார். அங்கே அடையாளமா மணவாட்டிய எருசலேம் நகரமா சொல்லப்படுது. அப்போ ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. மனைவி அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, கிறிஸ்து என்னும் முறை புருஷனுக்கு முறை கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிற நாமும் சொல்லலாமான்னு அப்புறம் பார்க்கலாம். ஆகையினால இந்த மணவாட்டி தான் இந்த செம்மையானவர்களா இருக்கிறாங்க. இங்க என்ன அடையாளமா சொன்னார்னா, புதிய எருசலேம் நகரம் தான் அந்த மணவாட்டின்னு சொல்றாங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 22ஆம் வசனம் அதுலேயே அந்த நகரம் எப்படி இருக்குதுன்னா, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். தேவாலயத்தை நாம் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அதற்கு ஆலயமாக இருக்கிறார்கள். பார்க்கும்போது அப்போஸ்தலர் 7:48, Acts 7:14. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். அப்போ இதே தான் வந்தா சாலமோன் ஞானி ஆலயம் கட்டும்போது கூட சொன்னார், கைகளால் கட்டப்போகிற ஆலயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுறதுல ஜனங்கள் கூடி வந்து நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக இது செய்கிறோம். அதே தான் அப்போஸ் நீங்கள் போல சொல்கிறாரு, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த ஆலயம் எது? இங்கே கூட ஆலயம் அடையாளமாக தான் நமக்கு பேசப்படுது. அப்போ ஆலயங்களில் வாசம் பண்ண மாட்டேன் என்று சொன்ன தேவன் நான் என்ன பண்ணுறேன், அவர்களுக்குள் உலாவி நீங்களே ஆலயம் சொல்லுங்கள். ஆலயத்தில் இல்லை, ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவங்க கிட்ட தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படுறவங்கள நீங்களே ஆலயம். 2 Corinthians 6:16 வாசிக்க வேண்டாம், அதில் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ நீயே அந்த ஆலயம் என்று சொல்லும்போது இப்போ யார் இந்த ஆலயம்னாக்கா, அந்த ஆலயம் பரிசுத்த நகரத்துக்குள் இல்லை. யார் ஆலயம்? நீயே ஆலயம். அப்போ நீயே செம்மையானவர்கள் மணவாட்டி ஆகிட்டேன். அந்த மணவாட்டியை எருசலேம் கம்பேர் பண்ணார். அந்த எருசலேமில் என்ன இல்லை? ஆலயம் இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமே அதற்கு ஆலயமாயிட்டாங்க. ஆகினால அந்த நகரத்துக்கு ஆலயமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, ஒரு லைட்டு, இந்த ஹரிக்கேன் ஃபஸ்ட்டு பழைய காலத்தில் லைட் இருக்குங்களா, விளக்கு. அந்த விளக்கு கண்ணாடி கவர் இருக்கும், அதுக்கு மேலே கம்பி சுருள் இருக்கும், அது உள்ளே வந்து திரி வெளிச்சம் இருக்கும். இப்போ அந்த திரி வெளிச்சம் என்னன்னாக்கா அதுதான் நம்ம. அந்த திரியை சுற்றி இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இந்த வெளிச்சம் தருகிற அந்த திரி என்ன ஆகுதுன்னா, அந்த கண்ணாடிக்குள்ளோ அந்த ஃப்ரேம்குள்ளும் இருக்கிறதுனால அது வெளிச்சத்துக்குள் வெளிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இந்த விளக்கு திரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய வெளிச்சம். அது வெறும் திரியாக வச்சு நம்ம வெளியே வச்சோம்னாக்கா அவ்வளோ வெளிச்சம் கொடுக்காது. இந்த கண்ணாடி வச்சு பார்க்கும்போது அது வெளிச்சம் ஜாஸ்தியாகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனும் அதற்கு ஆலயமாக இருக்கும்போது நாம் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வெளிச்சம் என்ன ஆகுதுன்னா பெரிய வெளிச்சத்துக்குள்ளே போயிடுச்சு. அந்த பெரிய வெளிச்சம் எப்படின்னாக்கா 23 வசனம் அதில் 20 வெளிப்படுத்தல் 21-23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நகரம்னா இப்போ அந்த நகரம் நம்ம வச்சு யோசனை படிக்கிறோம். சபை தான் நகரத்தை பற்றி பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த நகரத்துக்கு என்ன தேவையில்லை, வெளிச்சம் கொடுத்து சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடைய மகிமையை அந்த நகரத்துக்கு வெளிச்சமாயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வெளிச்சமாயிடுச்சு. அப்போ அவங்களோட வெளிச்சத்துக்குள்ள நாம ஒண்ணுமே இல்லை, அந்த வெளிச்சத்துக்குள்ள நாம இருக்கிறதுனால நம்மளும் வெளிச்சமாயிடும். அந்த அதெல்லாம் சொல்றாரு யோவான் 1:9, ஜான் 1:9.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு மேல இருக்கிற இன்னொரு ஒளி, பெரிய ஒளி எதுன்னு பார்த்தோன்னா 1 தீமோத்தேயு 6:14. மனுஷர் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்போ அந்த சேரக்கூடாத ஒளியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற எல்லாரையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியும் என்ன ஆயிடுச்சு, இந்த நகரத்துக்கு வெளிச்சமாயிடுச்சு. அதுக்கு நான் பார்க்குறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆலயம் எங்கே இருக்குதுனாக்கா கைகளில் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுறதில்ல என்று சொன்னவர் மண்ணான நீதான் ஆலயம். எப்பேற்பட்ட மகிமை இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? அப்போ அந்த மண்ணான ஆலயமே நீன்னு சொல்லிட்டு நமக்குள்ள தேவனும் இயேசு கிறிஸ்துவும் வாசிக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இதெல்லாம் அடையாளமாக பார்க்கும் நம்முடைய இருதயம். இந்த இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறாரா? நம்முடைய இருதயம் இப்படி இருக்குது யோசிப்பாங்க. ஆகையினால இந்த செம்மையானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஆலயமாக இருக்கிறார். இப்போ சகோதர சகோதரிகளை இப்போ நம்ம இந்த செம்மையானவர்களுக்கு எல்லாம் ஆரம்பத்தில் பார்த்து மறந்து விட்டவர்கள், தன்னை அன்னகர்களாக மாற்றிக்கொண்டவர்கள், இயேசுவே பிதாவும் ஆலயமாக இருக்கிறவர்கள் என்று யோசித்து பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு மகிமை. இந்த மகிமை பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 5:10, ரெவலேஷன் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இதுதான் நம்ம எப்படின்னா அரசால போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 24 அது அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசன நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அது சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரையை தெரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோட கூட இந்த செம்மையானவர்கள் அரசால போராடுகள் இருக்கிறதாக 5:10-24 இதெல்லாம் ஒரு வாசனை. ஆனால் இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கனாக்கா சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களாம். இந்த இடத்துல சொன்னது சிறை தலை கட்டுறதில்ல, தலை கட் பண்ணுறதில்ல, தலையை கிறிஸ்துவா வச்சுக்கணும். அதாவது தலைக்குள்ள இருக்கிற சிந்தனை நம்முடைய சிந்தனை இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்கணும். சரீரம் நம்முடையதாக இருக்கணும், ஆனால் சிந்தனை கிறிஸ்துவோடைய. அப்போ அப்படி இருந்தாக்கா இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த அன்னகர்களாக நம்மளால் மாற முடியும், செம்மையானவர்களாக மாற முடியும். அப்படி மாறி என்ன பண்ணுவாங்க என்னன்னா, இந்த சொரூபத்தை வணங்காமல் நெற்றியில் இதெல்லாம் பண்ணும்போது நெற்றியில் நம்ம யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் விக்கிரக ஆராதனை சொல்கிறோம். எது விக்கிரக ஆராதனை சொல்லப்படுறது இல்லை? பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. டைரெக்டாக போய் விக்கிரக ஆராதனை பண்ணுறதில்ல. பொருளாசை, எந்த ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறோமோ அது என்ன ஆயிடுச்சு, விக்கிரக ஆராதனை தான். எந்த ஒரு மனுஷர் மேலே ஆசை போடுறோம்னா ஆயிடுச்சு, விக்கிரக ஆராதனை ஆச்சு. அதனால் அது நமக்குள்ள இருக்குதா? அப்போ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்படி வரும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? ரோமர் 8:15-16 வாசிக்க வேண்டாம். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாராவை கொடுத்துக்கிறார். இது மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கி. அது தேவனுடைய மகிமை பற்றி நம்ம தெரிஞ்சதுனால அவர்கிட்ட நமக்கு அப்பா கூப்பிடுறதுக்கு நம்மளே யோசிப்போம், இல்லை இதுக்கு நான் லாக்கியே இல்லைன்னு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் செய்து வச்சுக்கிறாரு. மகிமையாக இருக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு, நீதியாக இருக்கிறாரு, ஞானமாக இருக்கிறாரு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒன்றுமே இல்லை. மாயேனாக்கா ஒன்றும் இல்லைன்றது தான் அர்த்தம். மாயை அப்படின்போது அப்போ நம்மளே அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்தி சுபகாரி கொடுத்து ஆவியை கொடுத்து புத்திரராக தேர்ந்து புத்திரிகளாக தேர்ந்து எடுத்திருக்கிறான்னு சொன்னால் நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், தேவனுடைய காரியங்களை எந்த அளவுக்கு நம்ம செய்திருக்கிறோம், அது நம்ம யோசிக்கணும். வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அங்கே காமிச்சாருங்களா? அங்கதான் காமிச்சாரு. நான் மணவாட்டி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எருசலேமை காமிச்சாரு. அது அப்படியே இங்கே சொல்றாரு பாருங்க. இந்த புதிய எருசலேமை கண்டேன், அது அலங்கரிக்கப்பட்ட புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமா இருந்தது. ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம மேலே வச்சு நம்பிக்கை வச்சு சொல்லிட்டார் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்கிறோமான்றதை யோசிக்கணும். இதோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை அடையாளமாக பார்க்கும்போது இதோட மகிமை தெரியும். அப்போ அங்கே நகரம்னு சொல்கிறார் இல்லைங்களா? அந்த நகரத்துக்கான மகிமை என்னன்னு பார்க்கும்போது 21:9-11 மறுபடியும். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர் ஒருவன் என்னிடத்தில் வந்து
நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். அந்த நகரம் எப்படி இருந்ததுன்னு 16 வசனம். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த 16. 16. அந்த நகரம் அந்த சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. சமம் சமம் ஏன் திருப்பி சொல்றாங்கன்னா, கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் சமம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துக்குள்ள எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கு. சத்தியத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் அது சதுரமாக இருக்குதுன்னா அது சமம்னு சொல்றாரு. இதுவும் எல்லாருமே சரிசமமாக இருக்கணுன்றது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. நாம அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தோம்னாக்கா இதோட மகிமை குறித்து பார்க்கும்போது 12, 13, 14 அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறோம். அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தார் நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியாருடைய 12 அப்போஸ்தலர் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 19 நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ணரத்தினம், 8வது படிக்கப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுநீரம், 12 சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வவல்லமையுள்ள தேவனை கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இப்போ இங்கே பார்க்கும்போது பரிசுத்த அந்த நகரம், பரிசுத்த எருசலேம் நகரம் அடையாளமாக சபைன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே அடையாளமாக தான் சொல்லப்படும். இப்போ இங்கே 12 அந்த ரத்தினங்கள் சொல்லுறீங்களா? 12 ரத்தினங்கள் என்னன்னா 12 குணலட்சணம். சாத்தானுக்கு 9 சொல்லப்படுது. அது 9 குணலட்சணம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு 12 சொல்லப்படுது. அந்த 12 குணலட்சணங்கள் இதெல்லாம் என்னன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பொதுவாக அப்படியே பார்க்கும்போது அந்த நகரத்துக்கு 12 வாசல் இருந்தது. அந்த நகரத்துக்கு 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த நகரத்துக்கு 12 கோத்திரத்தின் நாமம் எழுதப்பட்டிருந்தது. அந்த நகரத்துக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தது. அந்த நகரத்துக்கு 12 அப்போஸ்தலருடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. அந்த நகரம் 12 வித ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த நகரம் 12 முத்துக்களால் இருந்தது. அந்த நகரத்தில் 12 ஜீவ விருட்ச கனி இருந்தது. அந்த நகரத்தின் இந்த ஓரத்தில் ஒரு கரையிலும் 12 மறுக்கரையிலும் 12மாக இருந்தது. அப்புறம் மாதங்களின் விதவிதமான 12 காலங்கள் இருந்தது. 12 விஷயம் பேசுகிறாங்க. 12 விஷயம் 12 12 இருக்கு. 12 12ஆல பெருக்குன்னு எவ்வளோ வரும்? 144. 12 into 12 144. இந்த 144 ஆரம்பத்தில் நான் வச்சேன். அந்த இது எப்படி இருந்துச்சா அந்த அளக்கும்போது எல்லாம் சமமாயிருந்தது. 16. அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. 12 into 12 144. இதை அளக்கும் போது 144. இந்த 144 இந்த செம்மையானவர்கள் சபையானவர்கள் அரசால போகிற 1000 இருக்குன்னா 1,40,000. அப்போ இதுதான் மகிமை. வெறும் நம்ம 1,40,000 இங்கே ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பார்த்துட்டே வரும்போது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தேவன் இந்த சபைக்காக மகிமையாக செய்யப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் அந்த 12 ஸ்தாதி சொன்னாங்க இல்லையா?
14 12,000 ஸ்தாதியாக இருந்தது. இந்த 12,000 ஸ்தாதியை கூட இந்த 12 பெருக்குனா அதுவும் 1,44,000 வரும். வெளிப்படுத்த 14 1-3. இந்த 1,44,000 பேர் எது? பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிறுத்தி கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்கள் முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு இவங்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசால போகிறவர்கள். அந்த 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேரை தான் முன்குறித்தார். பேர் போடல, ஒரு எண்ணிக்கையை முன்குறிச்சிருக்கு. 1,44,000 பேர் இவங்க செம்மையானவர்கள் இருப்பாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவோட அரசால போகிறாங்க, இவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். அந்த வாய்ப்பை இப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கணும். அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறதும் விட்டு விடுறதும் நம்ம கையில். புரியுதுங்களா? ஏன்னா முன்குறிச்சார் சொன்னால் நம்மள முன்குறிக்கல, முன்குறிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு எண்ணிக்கையை குறிச்சிருக்கிறாரு. அந்த எண்ணிக்கைக்குள்ள உங்களை கொண்டு வர பார்க்குறாரு. நாம இடம் கொடுக்குறோமான்னு பார்ப்போம். சரிங்களா? அப்புறம் இவர் இத்தனை மேன்மை இல்லை, இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஆரம்பத்தில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டு குப்பை என விட்டு மறந்து வந்தவர்கள், தேவனுக்கென்று தங்களை அன்னகரால் பரலோக ராஜ்யத்துக்காக அன்னகராக, உலக ராஜ்யத்துக்காக இல்லை பரலோக ராஜ்யத்துக்காக அன்னகர்களாக மாற்றிக்கொண்டவர்கள், தங்களை வெறுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தன்னைத்தான் வெறுத்த அனுதினமும் இயேசுவை பின்பற்றி வருகிறவர்கள். இவர்களுடைய ஜெபமும் ஆராதனையும் தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் யார் பார்க்கலன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். நான் அவரை தவிர நம்மளுக்கு வேறு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அறிவுக்காக எல்லாத்தையும் நம்ம குப்பையாக விட்டு வந்தோன்னு சொன்னால் இப்படி நம்ம விட்டு வந்திருக்கிறோமா? இப்போ அங்கே சொன்னார் இல்லைங்களா ஆரம்பத்தில், இவர்களோட துதி தகுதியாக இருக்குன்னு சொன்னால் என்ன துதின்னு பார்க்கும்போது அங்கே என்ன சொல்ல, புதுப்பாட்டை பாடினார்கள்னு பார்ப்போம். அதுதான் இப்போ நம்ம வாசிச்சிருங்க, இவர்கள் புதுப்பாட்டை பாடினார்கள். 3வது வாசிங்க, வெளிப்படுத்த 14:3. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அது என்ன புது பாட்டு? அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதா இருந்தது. இந்த பாட்டு யாரும் கத்துக்கல. 1,44,000 பேருக்கு மட்டும்தான் அந்த பாட்டை கத்துக்கிறாரு. சத்தியம், நாம் அறிந்திருக்கிற இந்த அடிப்படை சத்தியம். இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து கொண்டு வராருன்னா அந்த சத்தியம் நமக்கு எப்படி இருக்கணும்? ஃபிங்கர் ஃப்ரண்ட்ல இருக்கணும். தேவன் யார், குமாரன் யார், உலகத்தை நம்ம எப்படி பார்க்கணும், சாத்தான் யார், மனுஷனுடைய நிலைமை என்ன, அதை மறந்துட்டோம். அதனால தான் இன்னைக்கு உலகத்தையே பார்க்கணும். என்ன சொன்னார்? கீழானது எல்லாம் மேலாதனை பாருங்க. இப்போ இந்த சத்தியங்கள் ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பேசிக் சப்ஜெக்ட் நான் அடிக்கடி கேட்டுனே இருக்கிறதுனால அதோட இது என்னாலும் புரியுது. அப்போ போய் நம்ம எடுக்கும்போது நமக்கு புதுசாக இருக்குது. ஏற்கனவே 10-15 வாட்டி கேட்டுருக்குறோம், ஆனால் மறுபடியும் போய் நம்மளே பேசும்போது புதுசாக இருக்கும். இப்போ நேற்று பரமபுரத்தை கேட்டேன், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இந்த உபதேசம் தேவனத்தில் வந்ததா மனுஷனத்தில் வந்ததா. அது கேட்கும்போது அது நம்மளே மறக்க 5 ஹவர் உட்காந்து கேட்குறோம். திருப்பி கேட்கும்போது நம்மளே மறக்க செய்யுது. அந்த வசனத்தோட லிங்க்கு, இந்த வசனம் அந்த லிங்க்கு கொடுத்துன்னு போகிறாருன்னா என்ன மாதிரி மூப்பர் நம்மளுக்கு தேவன் கொடுத்துக்கிறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விஷயம் கேட்க அது லிங்க் போயினே இருந்தார். அது நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். அந்த வசனங்களை பற்றியெல்லாம் அவ்வளோ தெளிவாக க்ளீனாக போகும்போது யாருக்கு தான் கொடுக்குறாரு? எவ்வளோ வாஞ்சி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கொடுப்பாரு. அந்த வாஞ்சியோட கேட்குறவங்க அந்த 1,44,000 பேர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இந்த சத்தியம் சொல்லும்போது இதில் நம்ம தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மேன்மை. அந்த மேன்மைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அதுதான் கேட்குறோம். அப்போது இன்னும் இவர்கள் என்ன பண்ணணுக்கா, நீங்கள் 1,44,000 பேர் சொன்னாரா? ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது என்ன சொன்னார்? பயப்படாத சிறுமந்தையே, தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். அவர் பிரியமாக இருக்கிறாரு, நாம் பெற்றுக்கொள்ள தகுதியாகும். இன்னும் இவர்கள் தங்கள் சரீரங்களை ஒடுக்கி சுயத்தை வெறுத்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்காக வாழ்வதையே வாழ்ந்து முடிப்பவர்களே இந்த செம்மையானவர்கள். ஆகையால் அன்பான சகோதரர்களே, இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அடைய போகிற இந்த செம்மையானவர்கள் யார் என்றால் நாம் தான் என்று சொல்கிற தைரியம் இருக்குதா? இவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா? இது செஞ்சுன்னு வந்தால் நம்மன்னு சொல்லலாம்.
ஆகினால அழைச்சிருக்கிறாரு, அவர் மாற மாட்டார். நாம மாறாமல் அந்த அழைப்புக்கு பாத்திரவன்களாக நம்ம ஓட்டத்தை ஓட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ பெரிதான மகிமை அடைய போகிற நம்முடைய வாழ்க்கை முறையும் நடைமுறைகளையும் எப்படி இருக்கிறது என்று யோசித்து சிந்தித்து பார்த்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும். பேச்சிலும் சிந்தையிலும் எல்லாத்தையுமே நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கிறோம். அதான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சத்தியத்தை தெரிஞ்சிருந்தோம், தேவன் நம்மளை உலகத்துக்கு முன்பாக தெரிஞ்சிருக்கிறாரு, இன்னைக்கு தான் நம்ம சத்தியம் தெரிஞ்சான தேவன் முன்கூட்டி செஞ்சுருக்கு. முன்கூட்டி தெரிஞ்சதுன்னா அந்த சபைன்ற ஒரு எண்ணிக்கை தான், அந்த சபைக்குள்ளே இருக்கிற பேர்கள் இல்லை, அந்த பேர்கள் மாறும். அதனால தான் எச்சரிக்கையான ஒரு வசனம் கொடுக்குறாரு. வெளிப்படுத்தல் 3:11, ரெவலேஷன் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. என்னப்பா, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஒரு வாய்ப்பு கிரீடம் கொடுத்துருக்கிறாரு. அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகார ஆவி கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட அரசால போகிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அதை எடுத்துக்கொள்ள கூட வாய்ப்பு இருக்குது. காரணம், நாம தவற விட்டான். அப்போ அதை பற்றி கொண்டு இருந்தாக்கா பிரச்சனை இருக்குல்ல, நம்முடைய நடைமுறையில் அதை காப்பாற்றணும். நடைமுறையில் மாற்றிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய நடைமுறைகளை மாற்றணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆகையினால நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் சொல்லும்போது வெளிப்படுத்தல் 22:12 நம்ம தெரிஞ்ச விஷயம், கிரியைக்கு தக்க பலன் கொடுப்பார். நம்முடைய கிரியைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பலன் கொடுக்க போகிறாரு. ஆகையால் சகோதர சகோதரிகளை, இந்த பரிசுத்த நகரமாகவும் இயேசுவின் மனவாட்டியும் ஆகிய இந்த நாள் 1,44,000 பேரில் அங்கம் வகிக்கப் போகிறவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால வெளுத்து துவைக்கப்பட்டவர்களாய் நாம் மிகுந்த கவனத்தோடு நம் நடக்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாய் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளப்படவும் அதற்கு தேவன் தாமே உடனிருந்து வழிநடத்த ஆசீர்வதிப்பார். ஆகையால் ஒரு முன்னெடுக்கக்கூடிய யாவருக்கும் நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த பிதாவை தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி சொல்கிறேன்.